தயவு செய்து சிறுபான்மை முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கிக்காகத்தான் நாங்கள் பாரதிய ஜனதாவை கூட்டணியில் இல்லை என்று சொன்னால், பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சேர்ந்து கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது 75 இடங்களிலே வெற்றி பெற்றார்கள் கூட்டணி. அப்படி என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை வெறுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கூட்டணி ஒரு இடமும் பெற்றிருக்கக்கூடாது. ஆனால் 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த கூட்டணியை மக்கள் அங்கீகரிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால், பலமான கூட்டணியை எடப்பாடியார் உருவாக்கியாக வேண்டும். ஆனால் அவரும் வேண்டாங்கிறார். பிஜேபியிலையும் யாரும் அதிமுக விரும்பலை, முக்கியமாக அண்ணாமலை வேண்டாங்கிறார். சார், நான் நீங்கள் ஜெயலலிதாவினுடைய லட்சியம் கனவு என்பது, நீங்கள் 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது தலைவர் மூப்பனார் தலைமையில். அந்த சட்டமன்ற தேர்தலிலே ஜெயலலிதாவுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸை கூட்டணி சேர்த்து கொண்டு 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்தார்கள். 20க்கு 20 வெற்றி பெற்றார் தலைவர் மூப்பனார். 40ல் 39 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பில் வெற்றி பெற்றார்கள். ஜெயலலிதாவை ஆட்சியை விட்டு இறக்கினோம். ஆனால் அதே ஜெயலலிதா எந்த மூப்பனாரால் தன்னுடைய ஆட்சி இழந்ததோ அந்த மூப்பனாரை வீடு தேடி போய் பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், பலமான கூட்டணி இருந்தால்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். எனவே தலைவர் மூப்பனாருடைய மகன் ஜி கே வாசன் எங்கள் தலைவர், அவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, பிரணவ் மூப்பனார். அந்த குழந்தையை போய் பார்ப்பதாக சொல்லி போய் பார்த்து கழுத்திலே 10 சவரன் செயினையும் போட்டு மீண்டும் தலைவர் மூப்பனாரோடு ஒரு நெருக்கமான உறவை உருவாக்குகிறார். டாக்டர் ராமதாசனுடைய கட்சி அலுவலகத்துக்கு செல்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களுக்கு எல்லாம் சென்று பலமான கூட்டணியை உருவாக்கி மீண்டும் 2001 எந்த மூப்பனாரால் ஆட்சி இழந்தாரோ அதே மூப்பனாருடைய துணையோடு 2001 மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராகிறார்.